அந்த திருச்சியை பொறுத்த வரைக்கும் மைக்ரோ கம்யூனிட்டி ரெடியார், உத்தரையர் அங்கே அரசியல், தேவேந்திர குல வேளாளர் அரசியல், கள்ளர் சமூக அரசியல். இதை மீறி ராமஜெயா அரசியலை இந்த 3 சமூகமே விரும்பல. நீங்க ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் அதிபர் காரோடு கொளுத்தப்பட்டார் உயிரோட. இன்னொரு ரியல் எஸ்டேட் அதிபர் வாயில விஷத்தை ஊற்றி அவருடைய இன்னோவா காரோடு பாடி கிடந்து. இதெல்லாம் பத்திரிகை செய்தி. இதெல்லாமே நீங்க யாரை நோக்கி நீளுது? ராமஜெயத்தை நோக்கி தான் நீளுது. அப்போ அந்த சமூகம், அவர் இறந்து போன சமூகம் மிகுந்த கோபமா இருந்ததாக அந்த நேரத்தில் செய்தி. 2011-12 வாக்கில் முத்தரையர் சமூகம், இந்த பக்கம் கள்ளர் சமூகம், இந்த சமூகங்கள் அத்தனையுமே ராமஜெயத்தின் மீது கடுமையான கோபமா இருந்தது. இதெல்லாம் நீங்க அந்த இறந்து போனவருடைய மனைவி ஜெயலலிதாவை பார்த்து கண்ணீரும் கம்பளையுமா தலையை விரிச்சு போட்டு அழுதாகலாம் செய்தி இருக்கு. அப்போ இவ்வளவு விஷயங்களை ராமஜெயம் செய்து கொண்டிருந்தார் என்பதை அவருக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. ரவுடிகளை பொறுத்த வரைக்கும் கத்தி எடுத்தவனுக்கு கத்தியால தான். நீங்க சில நல்ல குணமும் இருந்து நிறைய பேர் சொல்றாங்க, பாதிக்கப்பட்டு ஏன் போனாலும் உதவி செய்வார். ஆனால் இது போன்ற ஒரு மறைமுகமான அரசியலுக்குள்ள இப்படி ஒரு கொடூர முகமும் அவருக்கு இருந்ததாக சொல்றாங்க. அப்போ இரண்டுமே பேலன்ஸ் ஆகுமல்ல. இந்த வழக்கை பொறுத்தவரையில ஒரு தீர்வு வராது, எந்த காலத்திலையும் வராது. 13 வருடங்களாக வராத தீர்வு. வருண்குமார் ஏதோ ஸ்டெண்ட் அடிக்கிறாரே தவிர, பத்திரிகையில பக்கமா எழுதுறார்களே தவிர, இதற்கான அடிப்படை ஆதாரங்கள் பூரா அழிக்கப்பட்டு விட்டது.